டேய், இது ஏன் ஷர்ட் இதை போட்டு எங்கடா போற? அது ஒரு மீட்டிங் இருக்குதுடா. சார் டே அடி நாங்கள் இப்படி தாங்க ஸ்கூல்லேருந்து செம க்ளோஸு. எங்கள் 3 பேர்த்துக்கும் சொந்த ஊர் இது இல்லை. ஆனால் எங்கள் 3 பேரையும் சொந்தக்காரனாக வர வச்சது சென்னை. எங்கள் காலேஜ் லைஃப்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் எங்கள் மெயின் என்டர்டெயின்மெண்ட்டே எஃப்பி தான். ஒரு சின்ன ட்ராவல் போக வேண்டியிருக்குது. ஸோ போய்கிட்டே பேச முடியாது. அப்படியே நீங்கள் அங்கே வந்துடுங்க, அங்கே வச்சு பேசிக்கலாம். வாங்க எங்களை பற்றி சொல்கிறேன். எஃபியில் ஏதாச்சும் பொண்ணுங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறது, அதை அக்செப்ட் பண்ணுற பொண்ணுங்களோட சேட் பண்ணுறது தான் எங்களோட வேலையை. சரி, என் ஃப்ரெண்ட்ஸோட வேலை. அப்போது என் வேலை என்னன்னு தானே கேட்குறீங்க? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. எனக்கு பொண்ணுங்களோட பேசவே தெரியாதுங்க. அப்படியே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா 2 நாள் அதுவே பிளாக் பண்ணிடணும். என்ன பண்ணுறது? ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைங்க. அந்த பொண்ணுங்களோட நல்லா சேட் பண்ணுவாங்க, அந்த பொண்ணுங்களோட அவுட்டிங்லாம் போவானுங்க. இந்த உலகத்தில் 90% பசங்களுக்கு பொண்ணுங்கிட்ட பேசுகிறதுக்கே வைக்கும். அது ஏன் தெரியுமா? எனக்கே தெரியாது. நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்தாங்க. ஆனால் அது உண்மையே இல்லையோ, அந்த 90% பசங்களில் நானும் ஒருத்தேன். எதையுமே ட்ரை பண்ணிட்டு கடைசியில் வைக்கப்பட்டு அதை விட்டு போயிடக்கூடாது. அப்பேற்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு 1000 தடவை ட்ரை பண்ணி கடைசியில் கிடைச்சது பல்பு தான். எனக்கும் நிறைய பல்பு கிடைச்சிருது. ஆனால் அந்த பல்புக்கு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா. டேரக்ட் சார், எவ்வளோ நேரம் தான் நானே கதையை சொல்கிறது? ஃப்ளாஷ்பேக்கை போடுங்க சார். யோ, கேமரா ஆஃப் பண்ணியா? டேய், இங்கே பாருடா, அரவிந்த்க்கு ஒரு பொண்ணு கிட்ட இந்த ரெக்வஸ்ட் வந்திருக்கு. சொல்லு மச்சான், நேம் சொல்லு, நானும் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். டேய், 2 பேருமே ரெக்வஸ்ட் கொடுப்போம்டா. மகிழ்ச்சி. இல்லடா, உன்னையும் ஒரு பொண்ணு மனுஷனா மதிச்சு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கா. இவகிட்டயாவது ஒழுங்கா பேசு. இவளையும் பிளாக் பண்ண வச்சிடாத. என்ன மெசேஜே போக மாட்டேங்குது. ஓ, நெட்டே ஆன் பண்றியா? டேய் நில்லு. என்ன மச்சான், இந்த பொண்ணாவது இன்னும் பேசுறாளே இல்ல பிளாக் பண்ணிட்டாளா? டேய், இந்த ஒரு பொண்ணு தான்டா இப்போ ஒழுங்கா பேசுறா. பார்க்கலாம். டேய் நிவின், சொல்டா மச்சான், இந்த பொண்ணு செம்மையா பேசுறாடா. கேரக்டர் கூட நல்லா தான் இருக்கு. இவளை லவ் பண்ணலான்னு இருக்கேன். நீ லூசாடா நீ. அவ மூஞ்ச கூட நீ பார்த்தது இல்ல. அவ கூட டேய் பீப்ப போடுறா. ஒன்னா வெளியே கூட போனது இல்லைன்னு சொல்ல வந்தேன்டா. மச்சான், ஃபர்ஸ்ட் சொல்லி பார்க்குறேன்டா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ டைம் பாஸ்க்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு போ. இப்போவாச்சும் புரிஞ்சிருக்குமே. என்ன புரியலையா? இன்னொரு வாட்டி பாருங்க, புரியும்.
பார்த்தீங்களா என்னோட கதையை? ரொம்ப கேவலமாச்சுல? தெரியும், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது? உங்கள் கனவுகளை எண்ணமாக்குங்கள், எண்ணங்களை செயல்படுத்துங்கள் அப்படின்னு அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. அதான் நானும் பண்ணேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பசங்க FB யூஸ் பண்ணுறதே பொண்ணுகிட்ட பேசுகிறது தான். அது எனக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு, அதான் நானே செஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கையை விட்டு காதல் போனா கையில் ரேகை இல்ல. புரியுதா? இன்னொரு வாட்டி அந்த லைனை பாருங்க, புரியும். நாங்களும் லவ் பண்ணுவோம். நாங்கள் லவ் பண்ணுறதை பார்த்து அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே எங்கள் கூட ஓடி வருவாங்க. அந்த மாதிரி லவ் பண்ணுவோம். பட்டா